படித்தவர்கள் திறமையானவர்களாக இருந்தால் அவர்கள் எந்த ஒரு முதலாளியும் அவர் மதிப்பாங்க. ஏன்னா அவரை விட்டால் நம்ம நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ அந்த நபர்கள் வந்து நம்மளோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் அரசு வேலை கிடைக்கிற அவசியமே இல்லை, முயற்சி செய்யுங்க. தொடர்ந்து அரசு வேலை தான் போகணுன்றதை விட தனியார் துறையில் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சம்பளத்திற்கு அளவே இல்லை. பாருங்க, ஒரு தனி நபர் அவர் என்ன படித்தாருன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து எம்ஏ படித்தார். அவர் போய்ட்டு யூஎஸ்சி போய்ட்டு எம்ஏ படித்தார். அவருக்கு ஒரு நாளைக்கு 48,000 கோடி சம்பளம் சம்பாதிக்கிறார். இப்போ அரசு துறையில் எந்த அதிகாரம் தான் சம்பாதிக்க முடியாது. அதனால வேலை வாய்ப்புங்கிறது நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. நீங்க அதை அழகாக பயன்படுத்திட்டு வேலை பெறுவதற்கான வாய்ப்பு நீங்க தொடர்ந்து கல்வி பயிரலாம். யூஜி படிக்கிற மாணவர்கள் அந்த வேலையை சேர்ந்துருங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா அடுத்து தொடர்ந்து படிங்க. படிப்படியில் இருந்தாலும் தொடர்ந்து படிக்கலாம். அதனால எல்லாரும் அறிவாக பயன்படுத்தணும். பல்வேறு நிறுவனங்கள் வந்திருக்காங்க. நம்ம பதிவு செய்யப்பட்டது 88. அதனால இன்னைக்கு காலையில் ஒரு 10 பேர் 3 நிறுவனங்கள் நம்ம கல்லூரி தேடி வந்திருக்காங்க. உங்களுக்கு வேலை கொடுக்குறது நம்மளுடைய கல்லூரி முதல்வனே அவர் பிரகடனம் பண்ணாங்க. இந்த அளவுக்கு அருமையான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு காலம் கருதி அடுத்ததாக நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களை தலைமுறை ஆக்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? வணக்கம். நான் இந்த கல்லூரி முதல்வராக நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களை கௌரவிக்குமாறு எங்கள் பிரதான ஓட்ட சங்கத்துடைய தலைவர் அன்புகுமரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். நான் இந்த கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய கல்லூரியுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்று நடைபெறப் போகின்ற ஒரு திட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கை மிக மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அமைய போகிறது. அது என்னவென்று சொன்னால் வேலை வாய்ப்பு முகாம். நான் தமிழகத்தின் பல்வேறு அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக, இணை பேராசிரியராக, துணை தலைவராக, தேர்வு கட்டுப்பாட்டாளராக நான் பல்வேறு அரசு கல்லூரியில் பணியாற்றிருக்கின்றேன். ஆனால் இதுபோல ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடந்ததை அரசு கல்லூரிகள் பார்க்கவில்லை. உண்மையிலே இது கிடைக்கின்ற போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் யார் என்று சொன்னால் விருத்தாசலம் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள். அவர்களுக்கு முதல்வர் என்ற முறையில் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால் ரோட்டரி சங்கத்துடைய தலைவர் அன்புகுமரன், அந்த மாவட்ட ஆளுநர் லியோன் மற்றும் அந்த உறுப்பினர்கள், அடுத்ததாக இந்த முதலுக்கெல்லாம் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பதற்காக வருகை இருக்கின்ற நம்முடைய சேர்மன் சந்தேவி உள்ளிட்ட அனைவருக்கும், அது மட்டுமல்ல நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள், துறையினர், நீங்கள் உண்மைகள் உண்மையிலே இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நம்முடைய கல்லூரியில் மிக சிறப்பாக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற நம்ம பரமசிவம் அடுத்த வருஷம் ரோட்டரி சங்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அவர் பிளேஸ்மெண்ட் ஆபீசர், உங்களுக்கு தான் வேலைவாய்ப்பு அதிகாரி, வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற அதிகாரி. அவர் என்னிடம் சொன்னார்கள், நம்ம கல்லூரியில் ஒரு மெகா வேலைவாய்ப்பு முகாமை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுபோல ஒரு மெகா ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குவார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. நீங்களாம் பார்க்கலாம், ஸ்டார் போட்டுக்கிற கம்பெனி சொல்ல கிட்டத்தட்ட 100 கம்பெனிகள் வந்திருக்கிறது. 100 பேர் வேலை கொடுக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கிறார்கள். இதற்கு எல்லாம் அடிப்படையாக அமைந்த நம்முடைய பரமேஸ்வரன் அவர்களை நான் பாராட்டுவது இதுவாக இருக்க வேண்டும். ஒரு வேலையை கொடுத்து விட்டால், ஒரு வேலை ஒருவர் ஒப்படைத்து விட்டால், அந்த வேலையை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் நம்ம பரமேஸ்வரன் தான். உண்மையிலே அவர்களை பாராட்டுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த பாராட்டு எதுக்கு என்று சொன்னால் மாணவர்களுக்காக தான், உங்களுக்காக ஒரு முகாம் தான் இது, வேலைவாய்ப்பு முகாம். அது மட்டுமல்ல, நம்முடைய ரோட்டரி சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அதனுடைய கொடை வல்லங்கள் வந்து காலையில் டிஃபன்லிருந்து இருக்கின்ற சபைகள் எல்லாமே ரோட்டரி சங்கங்கள் செய்கிறார்கள், உங்களுக்காக செய்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கு நம்ம ஒரு நன்றியுடன் சொல்லியிருக்கிறோம். அது எதுக்காக செய்கிறார்கள், அவருக்கு என்ன லாபம் இருக்குது, என்ன பலன் இருக்குது அப்படி கிடையாது. நம்ம விருத்தாசலத்தை குறைக்கப்பட்ட கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் செய்கிறார்கள். அந்த நல்ல நோக்கம், நல்ல எண்ணம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் முதல்வர் எல்லாம் கேட்டுக் கொள்கின்றேன். அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் அரசு வேலைதான் இருந்தது. அரசு வேலைக்கு தான் போக முடியும். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவோம், டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவோம், இல்லைன்னா யூபிசி எக்ஸாம் எழுதுவோம், இல்லை எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எழுதுவோம், அரசு வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ காலங்கள் ஒன்றுதான் மாறிவிட்டது. என்ன காரணம்னா 1991ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர் நிதியமைச்சராக இருக்கின்ற போது எல்பிஜி அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. எல்பிஜி லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அண்ட் பிரைவேடைசேஷன் என்ற ஒரு கொள்கையை கொண்டார்கள். அதை குளோபல் வில்லேஜ் என்று சொல்றாங்க. குளோபல் வில்லேஜ் கரைசிலோ பார்டரே கிடையாது. நீ எங்க வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் போகலாம். அதுபோல ஒரு புதிய பொருளாதார கொள்கையை மன்மோகன் சிங் அவர்கள் வந்து உங்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். அதன் விளைவுதான் தனியார் கம்பெனியுடைய ரோல் அதிகமாக ஆயிடுச்சு. வேலைவாய்ப்பு என்பது நாங்களெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிவிட்டு காத்து கொண்டிருக்கோம். கூடுவாங்க அப்படின்னு நாங்கள்லாம் காத்து கொண்டிருந்த காலங்கள் மாறி தற்போது நீங்கள் படிக்கிற உங்களை தேடி நாங்கள் வேலை கொடுக்கின்றோம். வேலை செய்ய அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கம்பெனிகள் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு கம்பெனிக்கு நீங்க தனியா வேலைக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு கம்பெனி எடுத்துட்டு ஒரு கம்பெனியா போய் வேலை கொடுங்க, படிச்சிருக்கேன், படிக்க முடிச்சிருக்கீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு மரியாதை இருக்கிறது. ஆனால் அதே கம்பெனி நம்ம இடத்துக்கு வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்பது ஒரு மரியாதை. ஏன்னு சொன்னால், நீங்க தனியாக போனால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது, வேலை தர மாட்டார்கள். ஆனால் கிடைக்கின்ற போது அவர்களாக கொண்டு வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள். அதனால் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த வாழ்க்கையை குறிப்பாக 3ஆம் ஆண்டு படிக்கின்ற அனைத்து மாணவர்களும் ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால், நீங்க படிப்பது என்பது என்ன கேட்டீங்கன்னா, படிக்கிறது எது படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் படிக்கிறது அதாவது ப்ராசஸிங் ஆஃப் நாலேஜ். எஜுகேஷன் இஸ் நதிங் பட் தி ப்ராசஸிங் ஆஃப் தி நாலேஜ். ஓகேவா? நாம வந்து நாலேஜை வளர்த்துக்கிறோம். அடுத்த என்ன பண்றோம்? அடுத்த ஸ்டெப் என்னன்னா, டு ஏர்ன் தி மணி. பணம் சம்பாதிக்கணும். பணம் எப்படி சம்பாதிப்பீங்க? ஏதாவது வேலை செய்யணும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, கணக்கு வேலையா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பியூன் வேலையா இருந்தாலும் சரி, இல்லை எந்த வேலையா இருந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சம்பாதிக்க முடியும். அந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எந்த வேலையா இருந்தாலும் சரி. இதுல இன்னொரு என்ன வேலை செய்யணும் என்ன பண்ணா, ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது. ஸ்பெஷலைசேஷன், சிறப்பு தேர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீ வந்து டிரைவரா இருக்கிற என்ன பண்ணா, அந்த டிரைவரை நல்ல கார் ஓட்டணும். எந்த விதமான ஆக்சிடென்ட் இல்லாத அந்த பேஷண்ட் இருக்கிறது. அது மூலமாக ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது. இல்லை ஒரு கம்ப்யூட்டர் படிக்கிறதுன்னு வச்சுக்க, கம்ப்யூட்டர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணுவாங்க. அப்ப சிறப்பு தேர்ச்சி பண்ண வேண்டாம். ஒரு துறையில் வந்து சிறப்பு தேர்ச்சி பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியுங்க, அதுவே வேலை மட்டும். அதுதான் நான் என்ன பண்ணாங்க, டிகிரி இருக்கிறேங்க, நான் பிகாம் படிச்சுட்டேன், பிஏ படிச்சுட்டேன், நான் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலம் மாறிவிட்டது. ஒரு தெரிய வந்து இப்பெல்லாம் என்ன காலம் வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, கணினி மயக்கம் வந்து கணினி. நம்ம வந்து எந்த டிகிரி படிச்சாலும் பிரச்சனை கிடையாது. நீ வந்து பிஏ படி, எம்ஏ படி, ஹிஸ்டரி படி, எக்கனாமிக்ஸ் படி, மேத்ஸ் படி, எது வேணாலும். ஆனால் எதை தெரிஞ்சுக்கணும்,
கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்க. லேப்டாப் என்ன கொடுத்தாங்க? ஆர்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் கொடுத்தாங்களா? சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுத்தாங்களா? அப்படி கிடையாது. அப்போ அரசாங்கத்துடைய முக்கியமான நோக்கம் இப்போ கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா அதுபோல நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு சிறப்பு தெரிஞ்சு டிகிரி மட்டும் வச்சிருக்கூடாது. இப்போ என்ன பண்றாங்க? உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனா நீங்க கம்பெனிக்கு போகும்போது அட்லீஸ்ட் 3 மாதமாவது 6 மாதம் என்ன பண்ணுவாங்க? ட்ரைனிங் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி நீங்க என்ன பண்ணலாம்? சிறப்பு தேர்ச்சி பெற வேண்டும். அப்படின்னா சம்பளம் கிடைக்கும் உடனடியாக. இப்போ குறைஞ்சது பண்ணா பேசிக்கிறது 20,000 30,000 சம்பளம். டிகிரி முடிச்ச உடனே சம்பாதிக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நம்முடைய கல்லூரியில் இருந்து இந்த வருடம் நீங்க பெருவாரியான மாணவர்கள் பெருவாரியான கம்பெனிகளுக்கு வேலைக்கு சென்றால் உங்களுக்கு முதலில் பயன்படும். உங்களுடைய பணம் சம்பாதிப்பீங்க. படிச்சவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஆனா இப்ப அரசாங்கத்து வேலை உங்களுக்கு தெரியும். அரசாங்கத்தில் வேலை வாங்குவது என்பது மிக எளிதான காரியம் கிடையாது. மாணவர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்க. அது எக்ஸ்ட்ராவே படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், யூபிஎஸ்சி படிக்கணும், டிஆர்பி படிக்கணும், எம்ஏ படிக்கணும், நெட் பாஸ் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும். அப்போதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும். அப்போ ஒரு 10% ஒரு 5% தான் என்ன பண்ணுவாங்க? அரசாங்கத்துடைய வேலைக்கு தயாராகுவார்கள். மீதம் இருக்கின்ற 95% மாணவர்கள் என்ன பண்ணணும்? தனியார் துறைக்கு தான் செல்ல வேண்டும், தனியார் வேலை செய்யணும், ஒரு பிசினஸ் பண்ணணும். அதான் பண்ண முடியும். ஆக நீங்க என்ன பண்ணா, ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம கல்லூரியிலிருந்து நாங்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அந்த வாய்ப்பை நீங்க என்ன பண்ணா பயன்படுத்துங்க. எந்த வேலையும் வேணாம்னு சொல்லக்கூடாது. இது வேணாம்னு சொன்னீங்கன்னா நீ தனியா போய் ஒரு கம்பெனியில் வேலை கட்ட கொடுக்க மாட்டாங்க. தனியா போய் வேலை கட்ட கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்க தகுதிக்கு உங்க திறமைக்கு எந்தெந்த கம்பெனி என்னென்ன வேலை கிடைக்கிறதோ நீங்க என்ன பண்ணலாம்? உடனடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு டிகிரி முடிச்ச உடனே வேலை சேர்த்துடணும். இது வேலை சேர்த்தா வேலை நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா 2 விஷயம் நடக்கும். ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், நீங்க முன்னேறுவீங்க, பொருளாதார முன்னேறுவீங்க, குடும்பத்தை பார்த்துங்க. இது உங்க பார்த்து. 2வது பார்த்து என்ன கேட்டீங்கன்னா, எங்களுக்கு பெருமையா இருக்கும். எங்களுக்கு காலேஜுக்கு பலன். காலேஜ் என்ன பலன்னா, நேக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அக்ரிடேஷன். அது ஒவ்வொரு கல்லூரியும் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஏற்படுது, தர மதிப்பீடு செய்கிறது. அந்த தர மதிப்பீடு செய்வது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நீங்க டிகிரி கொடுக்குற நியாயமானதான். எல்லா பசங்க என்ன பண்றீங்க? டிகிரி கொடுக்குறீங்க. ஆனா பசங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறீங்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க. மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறீங்களா? வேலை வாய்ப்பு உருவாக்கி வேலை கொடுக்குறீங்களா? அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சேனையில் ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு 300 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா எங்களுக்கு அக்ரிடேஷன் கிடைக்கும். காலேஜுடைய மரியாதை கிடைக்கும். காலேஜுடைய தரம் உயரும். காலேஜுடைய தரம் உயரும். பாருங்க, நீங்க இந்த வேலை வாய்ப்பு வேலைக்கு செல்வதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதனால் கல்லூரியுடைய தரம் உயர்கிறது. கல்லூரியுடைய தரம் உயர்கிறது. இதனால் குறைஞ்சப்பார் கல்லூரிய மதிப்பு என்னவனும் வேலையை சென்று கொண்டே இருக்கும். அதனால் இந்த மாணவ செல்வங்களை ஒரு அருமையான வாய்ப்பு, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தேடி வந்துருக்குது கம்பெனி. 100 கம்பெனி வந்துருக்குது. இந்த கம்பெனி நீங்கள் ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டாம். ஏதோ ஒரு கம்பெனியை ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வேலைக்கு செல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்து இந்த மகா வேலைவாய்ப்பு முகாமை சிறப்பாக ஏற்பாடு கொடுத்த ரோட்டரி கிளப் உட்பட நம்முடைய பிளேஸ்மெண்ட் ஆபீசர் உட்பட துறைத் தலைவர் மாணவர் உட்பட எல்லாத்தையும் வாழ்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு தலைமுறையாற்றி உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்திய நம்முடைய கல்லூரி முதல்வர்களுக்கு உங்கள் சார்பாகவும் ரோட்டரி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இங்கு வருகிறதுள்ள கௌரவ விருந்தினர்களை பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு முதலாவதாக ரோட்டரி தாமஸ் ஆரைக்குராஜ் அவர்களுக்கு நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அடுத்ததாக ரொட்டேரியன் ஆரம் செந்தில் அவர்களுக்கு டைரக்ட் டிஸ்ட்ரிக்ட் சேர் ஜாஃபர் அவர்களுக்கு
நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள். ரோட்டரி ஜெய்சங்கர் உதவி ஆளுநர் மண்டலம் 6 அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை பற்றி கௌரவிக்குமாறு ரோட்டரி சங்கத்துடைய மூத்தவர்கள் ஏ.கே. ஜாகிர் சார். அடுத்ததாக ரொட்டேட்டர் மேஜர் டோனர் வெங்கடேசன் உதவியாளர் மண்டலம் 14 அவர்களுக்கு என்னுடைய மண்டலத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் அசோக்குமார் சார் அவர்கள் கொண்டாடி பற்றி கௌரவிப்பார்கள். வெங்கடேசன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு கொண்டாடி பற்றி கௌரவிப்பார்கள். ரொட்டேரியன் புகழேந்தி உதவியாளர் மண்டலம் 10 அவர்களுக்கு எங்கள் ரோட்டரி சங்கத்துடைய செயலாளர் பிரபாகர் அவர்கள் கொண்டாடி பற்றி கௌரவிப்பார்கள். ரொட்டேரியன் டாக்டர் பி. லட்சுமிகாந்தன் உதவியாளர் மண்டலம் 15 அவர்களுக்கு ரோட்டரி சங்கத்துடைய பொருளாளர் டாக்டர் அருண்குமார் அவர்கள் கொண்டாடி பற்றி கௌரவிப்பார்கள். ரொட்டேரியன் பி. பாலமுருகன் உதவியாளர் மண்டலம் 11 அவர்களுக்கு ராஜ்குமார் அவர்கள் கொண்டாடி பற்றி கௌரவிப்பார்கள். எங்கள் மண்டலத்தினுடைய 9வது மண்டலத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அசோக்குமார் சார் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் கொண்டாடி பற்றி கௌரவிப்பார்கள். ப்ராஜெக்ட் சேர்மன் உடனே பரமசிவம் சார் அவர்களுக்கு பிரசிடென்ட் அவர்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய அழைப்பு ஏற்று விஜயபுரம் ரோட்டரி சங்கத்திலிருந்து பாஸ்கரன் ரோட்டரி அண்ணாதுரை அவர்களுக்கு எங்களுடைய பிரசிடென்ட் அவர்கள் முன்னாடி போட்டார். அடுத்து விஜயபுரம் ரோட்டரி சங்கத்தில் நமது ஜோன் செக்ரட்டரியாக ரோட்டரி வீரமணி அவர்களை கிடைக்க இருக்கிறோம். பட்டுக்கோட்டை கிங்ஸ் ரோட்டரி சங்கத்தின் பிரசிடென்டாக ரோட்டரி கமலக்கண்ணன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். கும்பகோணம் பிரசிடென்ட் ரவிச்சந்திரன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வாரிசை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்லூரிய என்சிசி அலுவலர் டாக்டர் வளர்பெருமான் சார் அவர்களுக்கு என்னுடைய மூத்த உறுப்பினர் ராஜேசன் அவர்கள் கொண்டாடி கொடுத்து வருவார். அதனால அவருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவைப்பட்டு அதனால சிறப்பாக வழங்கிட்டு அதனால அவருக்கு நாங்கள் கொண்டாடி கொடுத்து வருவோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக வருகின்றுள்ள நம்முடைய மண்டலத்துடைய உதவியாளர்கள் 2 நிமிடம் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக ரொட்டேரியன் ஜெய்சங்கர் சார் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும்